இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்கு எத்தனை விஷயம் கிடைச்சாலும் முழு சமாதானம் திருப்தி நிரந்தரமாக இருக்காது. ஆனாலும் நம்மளுடைய தேவைகளுக்காக எத்தனையோ விஷயத்த தேடி அலைகிறோம். இது கிடைச்சா வாழ்க்கை நிறைவாகிருமா, அது கிடைச்சா வாழ்க்கை நிறைவாகிருமான்னு அலைகிறோம். இப்படி நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம அலையும் போது எந்த வழி சரியானது எது தவறானது சிந்திக்க மாட்டேங்கிறோம். யார் ஆலோசனை சொன்னாலும் அது சரியாக தவறானு யோசிக்க கூட மாட்டேங்கிறோம். நம்மளுடைய பேராசை பாவிகளுடைய பாதையில் கூட நடக்க செய்ய தூண்டுது. நம்ம எதிர்பார்க்குற ஆசைப்படுற விஷயம் எல்லாமே கிடைச்சாலும் நாம் பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லிட முடியாது. தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்து அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான் பாக்கியவதி. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது பொய் பேச மாட்டோம், தவறான பாதையில் போக மாட்டோம், தவறான ஆலோசனைக்கு அடிமையாக மாட்டோம், ஆக மொத்தத்தில் தவறு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். இப்படி எந்த தவறும் செய்யாத போது தேவன் நம்ம எதிர்பார்க்குறத ஆசைப்படுறத நிறைவேற்றுவார். நம்ம அலையணும்னு தேடி திரியணும்னு அவசியம் இல்லை. தாவீது ராஜா தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தனால தான் போகிற எல்லா இடத்துலையுமே தேவன் வெற்றியை கொடுத்தாரு. ஆபிரகாம் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தனால தான் வனாந்திரத்தை கூட செழிப்பாக்குனார். அப்போது தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ ஒப்பு கொடுக்குறோமோ வாழ்கிறோமோ அவங்களே பாக்கியவான் பாக்கியவதி. ஆமேன்.